தந்திரமான நரியும் நல்ல சிங்கமும். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் சுதந்திரமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டுக்கு ராஜாவாக ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அதன் பெயர் சிம்கா. சிம்கா ரொம்ப நல்ல சிங்கம். எல்லா விலங்குகளையும் நியாயமாக நடத்தும். யாருக்கும் அநியாயம் செய்யாது. காட்டில் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கும். ஆனால் எப்போதும் கருணை காட்டும். அந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி இருந்தது. அதன் பெயர் கபிலா. கபிலா எப்போதும் சோம்பேறியாக இருக்கும். வேட்டையாடி உணவு தேட மாட்டாது. மற்ற விலங்குகள் வேட்டையாடி கொண்டு வந்த இறைச்சிகளை திருடி சாப்பிடும். யாராவதும் பிடித்திருந்தால் நான் தவறு செய்யவில்லை, இது எனக்கு கிடைத்தது என்று பொய் சொல்லி தப்பித்து கொள்ளும். ஒரு நாள் கபில நரி ரொம்ப பசியோடு இருந்தது. காட்டில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு மான் வேட்டையாடி கொண்டு வந்த ஒரு பெரிய இறைச்சி துண்டை ஒரு புலி மரத்தடியில் வைத்திருந்தது. புலி இறைச்சி துண்டை வைத்துவிட்டு ஓய்வெடுத்தது. புலி தூங்கிக் கொண்டிருப்பதை கபிலா பார்த்தது. கபிலா மெதுவாக சென்று அந்த இறைச்சியை திருடி கொண்டு ஓடிவிட்டது. புலி எழுந்து பார்த்தபோது இறைச்சி இல்லை. ரொம்ப கோபமாக கத்தியது. யார் இந்த திருடன்? காட்டு ராஜாவிடம் போய் புகார் செய்ய போகிறேன் என்று சொல்லி சிங்கத்திடம் சென்றது. சிங்கம் சிம்கா எல்லா விலங்குகளையும் கூட்டி யார் இந்த இறைச்சியை திருடியது என்று கேட்டது. எல்லோரும் தெரியாது என்றார்கள். ஆனால் ஒரு சிறிய குரங்கு, நான் பார்த்தேன் ராஜா, கபில நரிதான் திருடி கொண்டு ஓடி போனது என்றது. சிங்கம் கபிலாவை அழைத்து, நீதானே திருடினாய் என்று கேட்டது. கபிலா உடனே கண்ணீர் வடித்து, இல்லை ராஜா, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. என்னை யாராவது பொய்யாக குற்றம் சாட்டுகிறார்கள். நான் ரொம்ப நல்ல நரி, எப்போதும் உங்களை மதிக்கிறேன் என்று பொய்யாக நடித்தது. சிங்கம் சந்தேகப்பட்டது. ஆனால் உடனே தண்டனை கொடுக்க விரும்பவில்லை. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நாளை ஒரு பெரிய விருந்தை வைக்கப் போகிறேன். எல்லா விலங்குகளும் வரணும். அப்போ உண்மை தெரியும் என்றது. அடுத்த நாள் சிங்கம் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தது. பல இறைச்சிகள், பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைத்தது. எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தன. கபில நரி ரொம்ப பசியோடு வந்தது. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு நின்றது. சிங்கம் ரகசியமாக அதை கவனித்து கொண்டிருந்தது. விருந்து முடிந்த பிறகு சிங்கம் எல்லா இறைச்சிகளையும் எண்ணி பார்த்தது. ஒரு பெரிய துண்டு காணாமல் போயிருந்தது. கபிலா திருடி தன்னுடைய குகையில் ஒளித்து வைத்திருந்தது. சிங்கத்திற்கு கோபம் வந்தது. கபிலாவை அழைத்து, இப்போது உண்மை தெரிந்துவிட்டது. நீ திருடன் மட்டும் இல்லை, பொய்யனும் கூட என்று சொல்லி கபிலாவை காட்டை விட்டு துரத்தி விட்டது. கபிலா அழுது கொண்டு காட்டை விட்டு போய்விட்டது. அதன் பிறகு அது திருந்தி உழைத்து உணவு தேட ஆரம்பித்தது. காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன. சிங்கம் எப்போதும் போல் நியாயமாக ஆட்சி செய்தது. நீதி, பொய் சொல்வதும் திருடுவதும் தற்காலிகமாக தப்பித்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிப்படும். நேர்மையும் உழைப்போடும் வாழ்ந்தால்தான் சிறந்ததாக வாழ முடியும். தவறு செய்தால் குழந்தைகளே, எப்போதும் உண்மையை பேசுங்கள், நல்லதை செய்யுங்கள். பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதீர்கள்.